அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் தேங்காய் பால் குஸ்கா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பட்டை, சாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி, ஸ்டார் பூ, பிரியாணி இலை, 2 மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு உள்ளது, மல்லி இலை, தேங்காய் பால், எண்ணெய் 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நெய் போட போகிறேன். நெய் ஒரு 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி போட்டு விழுது போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது தனி மிளகா வத்தல் பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி, உலக்கு 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 உலக்கு தண்ணி, அது 1 உலக்கு தேங்காய் பால், 1 உலக்கு வெந்நீர் சுட வச்சு வச்சுருக்கேன். அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசியை போட்டு 2 கிண்டு கிட்டிட்டு உப்பு போட்டு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றிட வேண்டியதான். கிண்டிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும், பலன்னு இருக்கும். உதிரியாக வரும். அதுக்காக தான் 2 கிண்டு வரும். செக் பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். கலந்து வச்சு தண்ணியும் ஊற்றிடலாம். அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, சாதிபத்திரி, அதுக்கு வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள், கலருக்காக காஷ்மீர் மிளகா, ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா நல்லா வதங்கவும் பார்க்கலாம். அதுக்கு அரைச்சி ஆற வச்சுருக்கேன். வானலில் போடலாம். ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் போட்டுடலாம். ஒரு கொதிக்கவும் ஆஃப் பண்ணிட வேண்டியது. ரெடியாகவும் காமிக்கும். தேங்காய் பால் குஸ்கா ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. இந்த சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.